ஈரான் தற்போது கர்த்தார் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தார் நாட்டை பொறுத்தவரை மத்திய கிழக்கில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் பரப்பளவுல மிகப்பெரிய அளவிலான ஒரு நாடு, ராணுவ பலத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நாடு கர்த்தார் அல்ல, மிகச்சிறிய அளவிலான ஒரு நாடாக இருக்கிறது. பரப்பளவுல அந்த பெர்சியன் வளைகுடாவின் அந்த கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாடை பொறுத்தவரை ராஜாங்க ரீதியில் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்தை தற்போது ஈரான் தாக்கியிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த வீடியோக்கெல்லாம் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த ஏற்கனவே இஸ்ரேலை தாக்க பயன்படுத்திய பலஸ்டிக் வகை மிசைலை பயன்படுத்திதான் தற்போதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஏவுகணை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17,000 கிலோமீட்டர் வேகத்துல ஹைப்பர்சானிக் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவையாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிலோமீட்டரை வெறும் 7 நிமிடங்கள்ல கடக்கக்கூடிய வகையிலான அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்கிறது. அந்த வகை ஏவுகணையை பயன்படுத்தி தான் தற்போது தாக்குதலும் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கர்த்தார் நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய தோஹா நகரின் அருகேயும் இந்த தாக்குதல் என்பது நடந்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வருகின்றன. ஏன் இந்த தாக்குதல் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், அமெரிக்கா படைத்தளங்கள் அருகில இருந்தால் ஈரானுக்கு அது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும். அதாவது அந்த தளங்கள்ல இருந்து எளிதாக அமெரிக்கா ஈரானை மீண்டும் ஏற்கனவே பார்த்தோம் தற்போது இந்த போர் பதற்றம் கர்த்தார் நாட்டிலும் இருக்கக்கூடிய நிலையில கர்த்தாரில் இருந்து சைலேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இப்ப போர் பதற்றம் எப்படி இருக்கு? அங்க தாக்குதல் நடத்திருக்கா சொல்லியிருக்காங்க. நீங்க சேஃபா இருக்கீங்களா? நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி சார் இருக்கு தாக்குதல்? வணக்கம். நான் இங்கதான் இருக்கேன் ஃபேமிலி கூட ரொம்ப வருஷமா. இப்போ என்னன்னா சடனா நைட்டு நாங்க எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கோம். ஏர்போர்ட்ல நான் வேலை செய்யறேன். ஏர்போர்ட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ஏர்போர்ட் பேஸ்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி, ஏர்போர்ட் இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி. அப்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மேலே ஃப்ளேர் ஃபுல்லாக பறந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேஸில் எல்லா இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் ஒருத்தரும் கூப்பிட்டு கேட்டோம். எங்கள் வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளேர் போய் எல்லா இடத்துலையும் விழுந்து பயங்கர சவுண்டு, லைக் விண்டோலாம் அதிர்ற மாதிரி சவுண்ட் ஆகி எல்லா பக்கம் ஆச்சு. அந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல. நாங்கள் யாரும் வெளியே போக முடியாது, அதனால எல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாரும் பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் என்ன நடந்துச்சு அந்த பக்கம்னு எங்களுக்கு இன்னும் நியூஸ் வந்தால் தெரியும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரசு தரப்புல ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை போக சொல்லி ஏதோ அறிவுறுத்தல் இருந்துச்சா? நம்ம செய்திகள்ல கூட பார்த்தோம் அந்த மாதிரி அறிவுறுத்தல் இருந்ததா சொன்னாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க கவர்மெண்ட்ல எங்களுக்கு என்ன சொன்னா, சைரன் அடிச்சாங்க ஃபுல்லா. ஆல்ரெடி அலர்ட் சிஸ்டம் வந்துருச்சு. அண்ட் பேஸ்ல அட்டாக் பண்ண உடனே பேஸ்லேருந்து அலர்ட் சிஸ்டம் அந்த ஃபிளேர் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி சேஃபாக ஏர்போர்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப தொடர்ச்சியா தாக்குதல் நடந்துட்டு இருக்கா? இல்ல நீங்க இப்ப தாக்குதல் நின்றுருக்கா இல்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கா சார்? இப்போ பிரசன்ட் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. எதுவும் இல்லை, எந்த ஃபிளேரும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வெளியே தான் நின்றுருக்கேன். ஸோ எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஆல் சேஃப், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு சவுண்டுன்னு கேட்கல. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த பேஸ் கிட்ட தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கேட்டதுனால அவங்க சொன்னாங்க இப்போ எதுவும் இல்லை, சவுண்டு எல்லாம் நின்றுச்சுன்னு இருக்காங்க. தெரியாது என்ன நடக்கும்னு. சுற்றி இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி சார் இருக்கு? ராணுவ படை ஏதோ மூவ் பண்ற மாதிரி இருக்கிறதா? இல்ல அரசு தீவிரமா எல்லாரும் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா? இல்ல சூழல் நிதானமா இருக்குதா? இங்கே ஃபுல் டிராஃபிக். என் வீட்டுக்கு வெளியெல்லாம் ஃபுல் டிராஃபிக். எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஆர்மியெல்லாம் வர்றதுன்னா அதுக்குன்னு தனி ரூட்ஸ் இருக்கு. இங்கே சும்மா சின்ன சின்ன லேன்லாம் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஹைவே தான் எடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து தள்ளி இருக்கிறதுனால அவங்க ஹைவேஸ்லேயே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிப்பாங்க. அண்ட் விழுந்தது அமெரிக்கன் பேஸ்னால அந்த பேஸ் தான் மேட்ரு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த அமெரிக்க பேஸ்ன்னு நம்ம சொன்னோம்.
அது எவ்வளவு பெரிய பேஸ் சார், அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்றதான தகவல்லாம் ரொம்ப இதா இருக்கும், கான்பிடென்ஷியலா இருக்கும். நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுங்களா அது மிகப்பெரிய ஒரு ராணுவ தளம், அங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் அங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியுமா? அந்த மாதிரி தகவல் நம்ம வந்து என்டையர் ஜிசிசில வந்து கத்தாரோட பேஸ் தான் வந்து அல் உதேத் அது பேரு. அது வந்து இருக்கிறது மிகப்பெரிய ட்ரூப்ஸ் கொண்ட பேஸ். அதுதான் வந்து 10,000க்கு மேல ட்ரூப்ஸ் இருக்காங்க. தெரியாது அது இதுக்கு இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நியூஸ்லாம் அப்புறம் தான் வரும். சரிங்க சார். அந்த இப்ப தாக்குதல் நடத்திருக்காங்க, அப்ப அந்த பேஸ்ல இருந்து ஏதோ பதில் தாக்குதல் அந்த மாதிரி நடத்தினாங்களா, இல்ல இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எதுவும் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை எதுவும் இடைமறிச்சு தாக்குன மாதிரி ஏதோ நமக்கு இதெல்லாம் வருது, அந்த மாதிரி இது நடந்துச்சா சார்? இல்ல இப்பதான் நடந்ததுனால எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, பேஸ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால என்னால காண்டாக்ட் பண்ண முடியல, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த தகவல் எல்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி என்ன ஆச்சு, என்ன எப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிசைல் விழுந்துச்சு, அந்த ஃபுல் என்டையர் டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு எல்லாமே இதாக இருக்கும், டிஸ்ட்ராய் இருக்கும். அதனால அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க சார். நன்றி சார், நீங்க கொடுத்த தகவலுக்கு நன்றி சார். செல்வசூரியன், இப்ப இந்த அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இது ராணுவ தளங்களை குறிவைத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்த நிலையில் ஈரான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கு. இது அடுத்தடுத்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ராணுவ நிலை அப்படின்றது அந்த பகுதியில் புவியியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ராணுவ தளம்? நம்ம ஏற்கனவே அங்கிருந்து கத்தார்ல இருந்து பேசக்கூடிய நபர் நம்ம இப்ப பேசியிருக்கக்கூடியவர் கூட சொன்னார், அது மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதன் மீது தாக்குதல் என்பது கண்டிப்பாக கத்தார் அரசின் மீதான அந்த கோபத்தையும் எழுப்பி இருக்கும். அந்த மத்திய கிழக்குல மேலும் அந்த பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த தாக்குதல்ல நம்ம முதல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது, இன்னைக்கு மதியம் நம்ம பார்த்த செய்திகளை பார்த்தோம்னா புதின் வந்து முழுவதுமாக ஈரான் பக்கம் இருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா அந்த அமைச்சர் கூட ஏற்கனவே ஈரானுடைய அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணித்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பார்த்த பின்னர் புதின் இது போல ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா ஈரான் வந்து முழுவதுமாக ரஷ்யாவின் அந்த துணை கொண்டுதான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அமெரிக்கா மாதிரியான நாடை ஈரான் எதிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசின் பின்புலம் இருந்தால் மட்டுமே அது கண்டிப்பாக ஒரு சாத்தியப்படக்கூடிய விஷயம். ஏற்கனவே ஈரான் மீது அந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்திய போதே சீனா அது மட்டுமல்லாமல் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது. இவங்களோட அந்த வரைமுறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சீனா எப்போதும் அதிக அளவிலான இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ன்றத வந்து இம்போர்ட்ன்றத வந்து ஈரானிடமிருந்து தான் பெறுகிறது. அதிக அளவு ஆயிலை இறக்குமதி செய்கிறது ஈரானிடமிருந்து. அதே போல துருக்கியும் ஈரானிடந்து அதிக அளவுல இந்த கச்சா எண்ணெய் பேசலாம். கத்தாரில் வசிக்கக்கூடிய தமிழர் திரு வசந்த் நம்முடன் நினைக்கிறார், அவரும் பேசலாம். சார் வணக்கம். இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு சார்? கத்தார் மீது அந்த ராணுவ நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு எந்த அளவுக்கு வீரியமிக்கதா இருக்கு? அங்க நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு புரிதலே இல்லாம தான் இருக்கும். திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெளிச்சமோ அதே மாதிரி பயங்கரமான ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அதை கேட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஏவுகணை தாக்குதலுடைய இதெல்லாமே வந்து நேரலையாக பார்க்க முடிஞ்சது, எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது. அது எங்க வெடிக்குது, அது எங்க என்ன நடக்குது, இது கத்தாருக்குள்ள நடக்குதா இல்ல கத்தாருக்கு வெளியில நடக்குதா, இது போன்ற பல குழப்பங்கள் மக்கள் இருக்குது. அதே நேரத்துல இதுடைய அந்த அதிர்வை வந்து நிறைய பேரால வந்து உணர முடிஞ்சது. எஸ்பெஷலி இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்துகிட்டு இருந்த சில மக்களுடைய வாகனங்கள் வந்து அவங்களால வந்து சாலையோரத்துல வந்து அவங்க வாகனங்கள் நிறுத்தி வச்சிருக்க பட்சத்துல கூட அதோடைய அதிர்வுகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உணர முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இதனால வந்து கொஞ்சமா வந்து ஒரு அச்சமுற்று தான் போயிருக்காங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? எவ்வளவு மக்களுடைய பாதுகாப்பு ஏதாவது இப்ப பாதிப்பு சந்திச்சிருக்கா? மக்களுடைய பாதுகாப்பு எதுவுமே இப்ப வரைக்கும் எதுலயும் ஒரு பெரிய அளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்கும். இது வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு குறைபாடெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனா மக்களிடையிலே வந்து ஒரு
ஒரு பயம் இருக்கு நிச்சயமா வந்துட்டு. என்ன நடக்கும், இது என்ன நடக்குதுன்ற அந்த குழப்பமும் பயமும் வந்து மக்கள் இடத்துல நிச்சயமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலை மீது தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை அந்த பகுதியில் இருந்ததா தான் தகவல் வெளியா இருக்கு. அமெரிக்கன் எம்பசியும் பிரிட்டன் எம்பசியும் இதுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்களா? இல்ல, அதாவது நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில அதாவது நேரடியான செய்திகள் அப்படின்றத தாண்டி நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் மூலியமா வேற துறையில இருக்கவர்கள் மூலமா வந்துட்டு சில செய்திகள் வந்தது. அதுல என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க தளவாடங்கள்ல வந்து இவர்கள் காலி செய்து விட்டார்கள், அங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்களும். அதை தாண்டி எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து எல்லாருமே அதாவது அமெரிக்க சார்ந்த வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, அமெரிக்கா வந்து தன்னுடைய படையை வந்து பின்வாங்க சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் நாங்க கேள்விப்பட்ட தகவல். ஆனா அதை தாண்டி இப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்க தளவாடத்து மேல நடக்கும் அப்படின்றதோ எதுவுமே வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு. அதே மாதிரி இப்ப சில தகவல்கள் சொல்றாங்க, இது திரும்பவும் வந்து இப்ப அமெரிக்கா தான் வந்து அமெரிக்க தளவாடங்களை நோக்கி தான் இது குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப அரசுகிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கா சார்? பொதுமக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிமிடங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அரசாங்கத்திட்ட இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இதை பத்தி எந்த ஒரு அச்சமுற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் வந்து அரசாங்கத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஏன் அப்படின்னா அவங்க அதற்கான முன்னெச்சரிக்கை எதுவுமே, அதாவது இதுக்குள்ள வந்து இந்த போருக்குள்ள வந்து கத்தார் அரசாங்கம் எந்த விதத்திலையும் தலையிடுதல் இல்லை அப்படின்றது மாதிரி தான் வந்து அவங்க வந்து தன்னுடைய முன்னறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் இடத்துல வந்துட்டு. அதனால மக்கள் யாரும் அச்சமுறை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்துட்டு ஈவினிங்ல இருந்து முழுவதுமா வந்து விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சில நாளை பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை இருக்கு. எல்லாமே வந்து பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கத்தில இருந்து வந்திருக்காங்க. இப்ப அமெரிக்க நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதன் மூலமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? இன்னும் இது போர் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இப்போ வரைக்குமே வந்து மக்கள் வந்து என்ன குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் இன்று மாலை வரைக்குமே வந்து மக்களிடத்துல என்ன மனநிலை இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நமக்கு வரப்போறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தாங்க. இன்று மாலை ஒரு 7 மணிக்கு மேல இங்க நடந்த அடுத்தடுத்த தாக்குதல்கள் அதோடைய அதாவது நம்ம நேரடியா இதுல யாரும் பாதிக்கப்படாட்டினாலும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுல நடக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் தாக்குதலா இருக்கட்டும், அதை எதிர் தாக்குதல்களா இருக்கட்டும், இதோடைய அந்த அதிர்வலைகளே வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய பீதியை கிளப்பி இருக்கு. சார், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.